சார் 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 அங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அருணுக்கு படபடப்பாவது. என்ன கேட்க போறாங்க அப்படின்னு. இது சரியான சேட்டை தம்பி. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உலகமெங்கும். கல்யாணம்னாலே ஸ்ட்ரெஸ் தான். ஆனா கியா அந்த சிக்னேச்சர் செலிப்ரேஷன்ல எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க. மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாம் சொன்னாலா இல்லையா? நிறைய சொன்னேன். இது சரியான சேட்டை தம்பி. நீ உள்ள போனதுக்கு நாங்க தான் ரொம்ப வருத்தப்பட்டோம். Because I missed Arun. மிஸ்டர் அருண் ஹாஸ்பிட்டலுக்கு போற அளவுக்கு என்னங்க? நான் பதட்டமா ஃபோன் அடிக்கிறேன். என்னாச்சு அவளுக்கு ஓகேவாவா அப்படின்னா ஓகே தாம்மா, அவள் ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு, ஆனா அவள் பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்காமா. எந்த ஒரு ஜட்மெண்ட்ஸ்க்கான பயமுமே இல்லாம என்னோட முழு லூசுத்தனத்தையும் காட்டுற ஒரே இடம் இங்கதான். இது அந்த ஒரு பர்சன் இல்லைன்னும் போது தான் என் லைஃப்ல. ஆனா நீங்க உள்ள இருக்கும்போது இவ்வளோ தூரம் எமோஷனல் பிரேக் டவுன் ஆகலையே. நான் முதல் வாரம் ஏன் அழுதேன்னு நினைக்கிறீங்க? கடைசியில இந்த பொண்ணு சாப்பிடாம கொள்ளாம இருக்கு. இவன் வந்து சப்பாத்தி போட்டு கொடுத்து வீட்டுக்கு சப்பாத்தி வேற. நீங்க பேசுங்க. சார் 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 அங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க சார் சார். கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எனக்கு சந்தேகம் இருந்தது. ராஜராணி ஷூட்டிங் பண்ணும்போது கேட்பேன், ரொம்ப நாள் நாங்க என்ன நினைச்சிட்டு இருந்தோம், நம்ம 2 பேரும் இப்படி மீட் பண்றது வெளியே யாருக்கும் தெரியாது அப்படின்னு. நான் கூட இல்ல போய் சொல்லிட்டு வரும்போது வேற லெவல்ல போய் சொல்லிருக்காங்க. வாய்ப்பே இல்ல கண்டுபிடிக்கணும்னு நினைச்சது சார். இல்ல இவங்க என்ன ரீசன் சொல்லுவாங்கன்னா வந்து ஒரு பாட்டி இறந்துருவாங்க. பாத்தீங்க. இவன் வந்து ஸ்கூல் பையன் சொல்ற மாதிரி இன்னைக்கு கார் பஞ்சர் ஆயிடுச்சு சார். சூப்பர். Red Nool celebrating Arun Prasad. Title sponsored by Kian, the signature celebration. Venue partner Sims, Vadapalani. Hospitality partner Batmam. Surprise partner Chennai Surprise. Food partner Toppivappa Biryani. Snacks partner Chennai Gulfi. பெரிய சர்ப்ரைஸ் இது. ஏன்னா இவங்களை கூப்பிட்டதுக்கு மெயின் ரீசன் வந்து ஏன்னா நீங்க தான் எதுவும் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களோட லவ் பத்தி. இவங்களை கேட்டா தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மேஜரா நாங்க கூப்பிட்டு வந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு. அஃப்கோர்ஸ் நீங்கள் அநியாயம் பிஸி ஷெடியூலில் இருக்கீங்க பார்க்கும்போதே தெரிஞ்சது. ஏன்னா எப்போ மேஜராக வந்து நீங்கள் அவைலபிளாக இருக்கணும், அப்போ தான் இங்கே ஃபேன்ஸ் மீட் வைக்கணும் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். பிகாஸ் இவங்க வந்து மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபேமிலி மாதிரி தான். சார் வந்து எனக்கு என்னோட மென்டார் மாதிரி, என்னோட கைட். என்னோட நம்ம லைஃப்பில் ஒரு சில பேரை நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொசிஷனில் வச்சுருப்போம். அவங்க தான் நம்ம லைஃப்க்கான ஒரு பெரிய ஒரு பாத்வே வந்து அமைச்சு கொடுக்குறவங்க. நம்மளோட குறை நிறைகளில் இருந்து கரெக்டாக நீ இதை பண்ணுன்னு சொல்லி ஸோ ரொம்ப ரெஸ்பெக்டபிளான ஒரு பொசிஷன் எப்போவுமே சார் இருப்பார். அண்ட் ஐ லவ் ஹிம் லைக் எனிதிங். அதை நான் வந்து பிக் பாஸ்குள்ளே போனதுக்கப்புறம் தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் பிக் பாஸ்குள்ளே போய் அதிகமாக மிஸ் பண்ண ஆட்களில் சார் தான் வந்து டாப் 2 டாப் 3ல இருக்காங்க. நான் உள்ளே போய் நினைப்பேன் எப்படா வெளில போய் சார்கிட்ட பேசுவோம். நான் வெளில வந்தோடனே சார் பிஸியாக இருந்தாங்க. அவங்க துபாய் போயிருந்தாரு. இப்போதான் எனக்கு துபாயிலேருந்து வந்தாரு, உடனே இங்கே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டோம். எனக்கு இது ஒரு உண்மையிலே பெரிய சர்ப்ரைஸ். அண்ட் சார் தேங்க்யூ சார். அண்ட் லுக்கிங் ஆசம் சார். வேற லெவல் ஹேர் ஸ்டைல் சார். லாங் ஹேர்ல இருந்தாங்க. அந்த ஃபங்க் வேற லெவல்ல இருக்கு சார். சீரியஸ்லி தேங்க் யூ. அவர் வெக்கப்படுறாருங்க. இல்ல வெட்டிட்டானுங்க இப்படி சார். உண்மையிலேயே ரொம்ப யங்கா சூப்பரா இருக்கு சார் அது பார்க்கிறதுக்கு. இது அப்புக்கு தான் போய் சேரும். வைக்கிங் நம்ம வந்து சீரிஸ் வைக்கிங் சீரிஸ். ஸோ கண்டிப்பாக ஆக்சுவலி இப்போ உங்ககிட்ட பேசியே ஆகணும். பிகாஸ் உங்களோட வீடியோஸில் தான் வந்து நாங்கள் நிறைய வந்து இவங்க 2 பேரை பார்க்க ஆரம்பித்தோம். அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது அந்த வீடியோஸை பார்க்கும்போது. அண்ட் இவங்களோட லவ் ஸ்டோரி இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. 2 பேருமே ஷையாக இருக்காங்க வேற வேலை. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பேசுங்க. இவங்களை வந்து அஃப்கோர்ஸ் வேற ப்ராஜெக்ட்ல நீங்கள் தான் பார்த்தீங்க. எப்படி வேற ப்ராஜெக்ட்ல இவங்க 2 பேரும் எப்படி சேர்ந்தாங்க அப்படின்ற அளவுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க சார். கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஃப்ரண்ட் ரோல தான் இருக்காங்க. அவங்களுக்கே எல்லாமே புதுசாக தான் இருக்கும். கண்டிப்பாக இல்லை எனக்கே தெரியாது அவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. என்னங்க சொல்ற? நல்ல முழு பூஸ்திக்காக சோத்துல மறைக்கிற மாதிரி பேசுறீங்க. இல்லை அது என்னன்னா எனக்கு சந்தேகம் இருந்தது. நான் 2-3 வாட்டி அவங்கள்ட்ட ராஜராணி ஷூட்டிங் பண்ணும்போது கேட்பேன், என்னம்மா இவ்வளோ லேட்டு ஷூட்டிங்க்கு அப்படின்னு கேட்டால், இல்லை சார் ஒரே வேலை சார் வர வழியில். அதாவது எப்படின்னா இவங்க என்ன ரீசன் சொல்லுவாங்கன்னா வந்து ஒரு பாட்டி இறந்துருவாங்க. எத்தனை பாட்டிங்க? இன்னைக்கு எந்த பாட்டி இறந்தது அப்படின்னு கேட்பேன்.
இவன் வந்து ஸ்கூல் பையன் சொல்ற மாதிரி இன்னைக்கு கார் பஞ்சர் ஆயிடுச்சு சார், சூப்பர். காத்து ஏங்க இறங்கிடுச்சு கொஞ்சம் சார். போய் யோசிச்சு அட்லீஸ்ட் சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி சில்லியா ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஆனா பாவம் ஒரு பாட்டி சாவறது தான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். இது வரைக்கும் எத்தனை பாட்டி சார் செத்துருக்காங்க? தெரியல பாட்டி ஒரு நிறைய அதாவது ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு, நாங்க என்ன நினைச்சிட்டு இருந்தோம், நம்ம யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா மெயின்டைன் ஆக்சுவலாக நாங்கள் 2 பேருமே சார், எங்கள் 2 பேரையும் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. நாங்கள் 2 பேருமே சாரோட ஃபைண்ட் தான். ஸோ சார் தான் எங்கள் 2 பேரோட சீரியலோட டைரக்டர். ஸோ சம்டைம்ஸ் 2 சீரியலுமே அட் அ டைமில் ஷூட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ சார் வந்து ஒரு செட்டில் இருப்பார், இன்னொரு செட்டில் அசோசியேட்ஸ் யாராவது ஒருத்தவங்க வந்து சாரோட கைடன்ஸில் ஷூட் பண்ணுவாங்க. சார் தான் 2 இடத்துல இருப்பாங்க. ஸோ பிரேக் டைம்ல நாங்கள் காலம் அங்கே இருப்பேன், மத்தியானம் ஷிஃப்ட் ஆகி இவர் இருக்காரு, நீங்க 2 பேரும் எப்படிங்க? இந்த லஞ்ச் பிரேக் இருக்கும், லஞ்ச் பிரேக் அப்படின்னு ஒன்று நாங்கள் இங்கேருந்து பக்கத்தில் தான் செட்டு. ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஸோ தான் இருக்கும். நீங்கள் இருந்து கார் எடுத்துகிட்டு போய் அங்கே அவங்க செட் பக்கத்தில் நின்னா அவங்க அங்கேருந்து ஃபுட் எடுத்துகிட்டு வந்து 2 பேரும் காரில் தான் சாப்பிடுவோம். உட்கார்ந்து சாப்பிடு. ஸோ ரொம்ப நாள் நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோம், நம்ம 2 பேரும் இப்படி மீட் பண்ணுறது வெளியே யாருக்கும் தெரியாது அப்படின்னு. சீரியல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சார் வீட்டுக்கு போய் ஒரு நாள் லஞ்சுக்கு டின்னருக்கு போயிருக்கப்போ தான் சார் சொன்னார். அப்போ சார் சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எங்களை தாண்டி அங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியுது. நாங்கள் தான் தெரியாத மாதிரி நாங்கள் ரொம்ப நடிச்சிருக்காங்க தெரியாத மாதிரி. அதாவது எப்படின்னா இவங்க லஞ்ச் முடிச்சுட்டு லேட்டாக வருவாங்க, வந்ததுக்கப்புறம் என்னப்பா இவ்வளோ நேரம் அப்படின்னா, இல்லை சார் இப்படி ஆயிடுச்சு சார் சாப்பாடு அப்படி இப்படின்னு. ஆனால் நமக்கு தெரியும் இந்த எங்க போனாங்க தெரியும். சரி ஓகேன்ட்டு நிறைய போய் சொன்னாலும் அப்படியே சீரியஸாக அப்படியா ஐயோ என்ன சொல்கிறா ஐயோ என்ன அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சார் சால்வ் பண்ணிட்டு எதுவுமே வந்துட்டேன். தெரியாத மாதிரியே நடிப்பு ஆமாம், போட்டு அதுக்கப்புறம் இங்கே ஷூட்டிங் போயிட்டு ஈவினிங்காக அங்கே போய் கேட்பேன், என்னம்மா ஏதோ லேட்டாக வந்தியாமே, வேற ஒரு கதை சொல்லுவாப்ல. சார் போனேன்னா இப்படி ஆயிடுச்சா, அதாவது இவங்க 2 பேருக்கிட்ட நம்ம உட்காந்தோன்னா ஒரு சினிமாவே ஒரு நிறைய கதைகள் ஓடும். நாங்கள் தான் ஏமாந்துருக்கோம், யாருக்கும் தெரியாமல் மீட் பண்ணுறோன்னு நாங்கள் தான் ஏமாந்து. ஆனால் இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது அவங்க கிட்ட. இல்ல என்ன நான் நீங்க கூட 2 இல்ல பேரும் சொல்லி பொய் சொல்லிட்டு வரும்போது வேற லெவல்ல பொய் சொல்லிருக்காங்க, வாய்ப்பே இல்ல கண்டுபிடிக்கணும்னு சரி சார் இல்ல பொய் சொல்றியா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருந்தேன். நான் மனசுக்குள்ள தான் நினைப்பேன். நான் இது வரைக்கும் அப்படியா அப்படின்னு ரொம்ப சீரியஸாக நான் கேட்டுப்பேன். அதுக்கப்புறம் இவங்க போனதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லி சிரிப்பேன், போய் சொல்லுதுங்க அப்படின்ட்டு நம்ம கிட்டே உருட்டுறாங்க. ஸோ அக்கா நீங்க சொல்லுங்க. அருணுக்கு படபடப்பாவது. இது சரியான சேட்டை தம்பி, நீ உள்ள போனதுக்கு நாங்க தான் ரொம்ப வருத்தப்பட்டோம். செஞ்சுட்டாங்களோ. அவ ஒரு செகண்ட் வந்து பயங்கரமா அழுவா, அதுக்கப்புறம் வந்து நானே என் மனசு தேத்திக்கிட்டேன் அப்படின்ட்டு வந்துடுவா. அதுக்கப்புறம் திரும்ப எல்லாரையும் பிடிச்சி திட்டுவா, அதுக்கப்புறம் ஹாப்பி ஆயிடுவா. அந்த ஒரு எல்லா எமோஷன்ஸையும் கலந்து ஒரு கண்ட்ரோல் நீ எப்படிதான் வந்து நீ ஆக்சுவலாக உண்மையிலே நான் உள்ளே இருக்கப்ப இவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அக்கா. அக்காவுக்கு டெய்லி ஒரு ஃபோன் கால் பண்ணிடுவேன். ஆமாம் பார்ப்பேன், 1 hour 1.5 hours. புலம்புறதா இல்ல எனக்கு இதை தாண்டி அந்த கான்வர்சேஷன் வீட்டில் வேற வரும், நேரில் வேற. ஸோ உண்மையிலே அந்த ஒரு ஃபேஸ் நான் சொன்னேன், உள்ளே இருந்தது ரொம்ப ஈஸி, பிக் பாஸ்க்கு உள்ளே இருக்கிறது, வெளியில இருக்கிறது தான் கஷ்டம். அந்த ஒரு டஃப்பான பேசிக்கா வந்து நான் இதுல புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, பிக் பாஸ் உள்ள இருக்கிற கண்டெஸ்டன்ஸை விட வெளியில இருந்து அவங்கள சார்ந்த ஃபேமிலிஸ் நிறைய கோ த்ரூ பண்றாங்க. அது வந்து என்ன சொல்றது, அன்சங் ஹீரோஸ்ன்னு தான் சொல்லணும் அவங்க. ஆக்சுவலா பின்னாடி இருந்து இது டெய்லி ஒரு விஷயம் பேசுவாங்க, ஒரு விமர்சனம் தனக்கு பிடிச்ச ஒருத்தர் மேலே வந்துட்டே இருக்கும். அதையும் பார்த்துட்டு அட் த சேம் டைம் அந்த அவங்களுக்கு தேவையானதையும் பண்ணிட்டு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு விஷயத்தை கோ த்ரூ பண்ணுவாங்க அந்த 3 months சம்திங். ஸோ ஐ திங்க் அதில் நானும் எல்லாம் சொன்னாலா இல்லையா, நிறைய சொன்னாங்க. இன்னும் ரொம்ப சீரியஸா இந்த பையன் என்ன சாப்பாடு சாப்பிட்றான்றதை டிசைட் பண்ணுற ஒரு பர்சனாக வந்து நான் பார்த்தேன். என்ன சாப்பிட்றதுனே அவளுக்கு தெரியலப்பா. சாப்பாடு ஃப்ரண்ட்டில் வச்சா கூட ஒரு பருக்கையாக எடுத்து நான் பேசாமல் என் பசங்களுக்கு ஊட்டுற மாதிரி கலந்து ஊட்டி என்ன சாப்பிடுன்னு தெரியல. ஒரு மாதிரி ஒரு நாள் ஃபோன் பண்ணுறேன், அக்கா சொல்லுங்கக்கா அப்படின்னா, என்னம்மா ஆச்சு அப்படின்னா, என்னால் வந்து ஒரே வாமிட்டாக வருது, என்னால் எந்திரிக்கவே முடியலன்னா,
குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்தான்னு இருக்கா. தயவு செஞ்சு நீ வா. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட்லாம் ஹாஸ்பிட்டலைஸ்லாம் அட்மிட்லாம் ஸோ அதான் அந்த ஷோவில் நான் என்ன Because you பண்ணிருக்கேன், missed அருண்னாலயா இல்ல what is happeningனாலயா? No, it's because I missed Arun. மிஸ்டர் அருண் ஹாஸ்பிட்டலுக்கு போற அளவுக்கு என்னங்க நடந்தது? நல்ல வீடியோ எடுத்து அருண் வெளில வந்த உடனே நீ இதை அவனுக்கு அக்கா தான் இன்னைக்கு காமிக்கிறேன் வந்து அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வந்து இல்ல நான் வந்து வீடியோ எடுத்து ப்ரூஃப் நான் வச்சிருக்கேன். ஷூட்டிங்ல இருந்தேன், இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்களா, ஐயோ என்னம்மா அவ்வளோ சீரியஸ் ஆகி போச்சா அப்படின்னு சொல்லி சரி கூட்டு போய் என்ன. அப்புறம் நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு என்னாச்சுமா, நான் பதட்டமா ஃபோன் அடிக்கிறேன், என்னாச்சு அவளுக்கு ஓகேவாவா அப்படின்னா, ஓகே தாம்மா உட்காந்து ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு, ஆனா அவ பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்காமா. நாங்க ரெண்டு பேரும் கடைசியில இந்த பொண்ணு சாப்பிடாம கொள்ளாம இருக்கு, இவன் வந்து சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு வா. ஆமா அவர் ஃபுல்லா சப்பாத்தி போடலதான் சப்பாத்தி போட்டு இருக்க நீ. Heart in shape-ல Heart in heart shape-ல shape-ல சப்பாத்தி வேற. அடுத்தது வருது. அதனால அந்த ஊட்டுக்கட்டியை பத்திரமா வச்சுக்கோமா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை வச்சு பேசுன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அநேகமா அந்த ஹார்ட் அண்ட் ஷேப்னால தான் ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சே, சே, இல்ல இல்ல அதுக்கு முன்னாடியே ஆக்சுவலி என்னன்னா வந்து கேர்ள்ஸோட லைஃப்ல ஒரு விஷயம் இருக்கு. இப்போ எங்க அப்பாலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான அந்த ஒரு இடைவெளி வந்துடும். ரொம்ப நம்ம போய் அப்பா கிட்டக்க வந்து நம்ம எப்பயும் போல போய் கொஞ்சி பேச முடியாது, எதுவும் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். நான் ஐ வாஸ் ஆல்வேஸ் அ டேடிஸ் கேர்ள். எப்பவுமே டேடி டேடி டேடின்னு இருப்பேன், அந்த மாதிரி தான் இருப்பேன். அதுக்கப்புறமா நான் வந்து முழுசாக குழந்தையாவே மாறின ஒரு பர்சன் வந்து அருண் தான். அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா கிட்ட குழந்தைத்தனமா இருக்கிறத மாற்றிக்கிட்டேன். ஏன்னா நான் மெச்சோராக அவங்க கிட்ட நடந்துக்க வேண்டிய சூழ்நிலை. இப்போ நானும் வளர்ந்துட்டேன், இதுக்கப்புறமும் நாங்கள் போய் குழந்தைத்தனமா இருக்க முடியாது. ஆனால் நான் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கான பயமுமே இல்லாமல் என்னோட முழு லூசுத்தனத்தையும் காட்டுற ஒரே இடம் இங்கே தான். ஸோ அந்த ஒரு பர்சன் இல்லைன்னும் போது தான் என் லைஃப்பில் எவ்வளோ வாய்டு இருக்குது. என்னை சுற்றி அப்போ தான் நிறைய பேரை பற்றி தெரிஞ்சுது, நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. அப்போ இவர் எந்த அளவுக்கு என்ன வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்துருக்காரு இத்தனை நாள் அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. ஸோ அந்த ஒரு ஆனா நீங்க உள்ள இருக்கும்போது கூட இவ்ளோ தூரம் எமோஷனல் பிரேக் டவுன் ஆலியே, ஏன் வெளில வந்துட்டு? நான் முதல் வாரம் ஏன் அழுதேன்னு நினைக்கிறீங்க? இப்பதான் புரியுது. ஆக்சுவலி நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஆக்சுவலாக சார் தான் நான் இவர்கிட்ட வாங்க. அதே தான் இவங்க உள்ளே போகிறாங்க, உள்ளே போன உடனே எனக்கு அங்கேருந்து கால் பண்ணுறாங்க, பார்த்துட்டு என் ஃபேமிலியில் எல்லாரும் என்னப்பா உள்ளே போனதுலேருந்து அழுகுறாங்க அப்படின்னு. அப்புறம் சேனல்லேருந்து கால் பண்ணுறாங்க, இது மாதிரி அர்ச்சனா என்னன்னே தெரில அவங்க அழுறாங்க. நான் சாருக்கு கால் பண்ணுறேன், சார் அர்ச்சனாவை வெளில கூட்டு வந்துருங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ சார் சொன்னார், இருறா இன்னும் 2 days டைம் கொடு, செட் ஆகலைன்னா நம்ம வெளில கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் டெய்லி காலைல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் சாரோட ஃபோன் கால் வந்து வெளில வந்துட்டாங்களான்ட்டு. அப்படிங்கிறப்ப ஒரு நாள் காலையில் ஃபோன் வருது. ஒரு 1 week தொடர்ந்து அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப பிரேக் டவுன் ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ அடுத்த நாள் காலையில் நான் சொல்கிறேன், சார் நாளைக்கும் அவங்க அழுதாங்கன்னா வெளில கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னா சாரும் சரி ஓகே அப்படின்ட்டாரு. அடுத்த நாள் காலைல கால் வருது சார்ட்டு இருந்து. பயம், ஐயோ, ஏன்னா சார் தான் வந்து பிக் பாஸ் எங்கள் 2 பேருக்குமே பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலாக இவனுக்கு தான் கிடச்சிது ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் தான் டே உனக்கு செட் ஆகாது பிக் பாஸ், வேணாம் நீ போகாத. ஏன்னா நான் 5 வருஷம் வாரத்துக்கு வேற ஒரு பக்கத்தில் நீ போதாடா ஓடிடு அப்படின்ட்டு. அது வந்து நீ அர்ச்சனா கொடுத்துடலாம், அர்ச்சனா வேணா போட்டோம் அப்படின்னா ஓகே அப்போ அவங்க போட்டோம் சார். சார் தான். ஸோ நாங்கள் எப்படின்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி உள்ளே இருக்க முடியல. நான் ஒரு வாரத்தில் வெளில வந்துடுறேன்னு வந்தால் சாருக்கு அவருங்க ரெஃபர் பண்ணவங்க இல்லை. ஸோ சாருக்கு ஏதாவது எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியும். நான் ரொம்ப எம்பாரசிங்காக சார் அப்படின்னு ஆல் ஓகேடா அவள் எல்லாம் ஓகே ஆகிட்டாடா, இன்றைக்கி தான் கான்வர்சேஷன் ஒரு நல்ல ஒரு இடத்துல டிபேட்டில் நல்லா பேசியிருக்கா, ஆல் ஓகேடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அப்பாடா. அது வரையும் நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஏன்னா எங்களை நம்பி ஒரு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அது உள்ளே போயிட்டு அவங்களால எனக்கு தெரியுது அவங்க ஏன் அங்கே உள்ளே இருக்க முடியல அப்படின்னு. ஏன்னா அவங்க என்ன மிஸ் பண்ணுறாங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெருசு இல்லையா. ஸோ அந்த டைம்லையும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது சாரும் அக்காவும் தான். இவங்க உள்ளுக்குள்ளே இவங்களோட சீசன் பார்த்துருப்பீங்களா, செம்மையாக இருக்கும்ல. அந்த செமையான நேரங்கள்லாம் நான் அக்காவுக்கு தான் கால் பண்ணுவேன், அக்கா என்னக்கா இப்படி பண்ணுறாங்க எல்லாரும் சேர்ந்து, எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காடா எல்லாரும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் எப்படின்னா இவங்க ஒரு நல்லா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நானும் அக்காவும் கால் பண்ணி பேசிப்போம், அக்கா இன்னைக்கு பார்த்தீங்களா இந்த ஸோ இவங்க உள்ளே இருந்தப்பவும் எனக்கு ஒரு பெரிய பில்லராக ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அக்காவும் சாரும் தான். நான் உள்ளே இருந்தப்ப ரொம்ப பெரிய பில்லராக முழு வீடாகவே அவங்க தான் இருந்தாங்க, சப்போர்ட்டாக இருந்தது. எனக்காவது நானாச்சும் அதை ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது. பட் இவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி
இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக ரொம்ப கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. சீரியஸ்லி. ஸோ இல்ல, இந்த ஜேர்னி ஐ திங்க் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் போத். அர்ச்சனாவுமே நிறைய விஷயம் ஷீ லேர்ன்ட். ஐ திங்க் அவ இதுக்கப்புறம் வேற மாதிரி டீல் அக்கா பண்ணுவா. நான் அந்த உடனே கேட்டேன், நான் மாறிட்டேங்கிறாரு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்க, நீ பேசுறது எனக்குமே வித்தியாசமா அது இருக்கு. தெரிஞ்சது. போக 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 ஷீ ஸ்டார்டட் அக்செப்டிங் திங்ஸ். ஒரு பொறுமையா நம்ம இதை டீல் பண்ணணும், அந்த பொறுமையும் வந்துச்சு. இல்லைன்னா ஷீ இஸ் வெரி ஸ்பான்டேனியஸ். எனக்கு இப்போ தோணுச்சுன்னா அவ்வளோதான், உடனே பண்ணிடணும். நம்ம ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுத்திருப்போம், சரி சரின்னு சொல்லிட்டு அதே அடி பாவி அப்படின்னு இருக்கும். அப்புறம் போக 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 அவளுக்கே ஒரு பொறுமை வந்துருச்சு. Red Nool celebrating Arun Prasad. Title sponsored by Kian, the signature celebration. Venue partner Sims, Vadapalani. Hospitality partner Batmam. Surprise partner Chennai Surprise. Food partner Toppivappa Biryani. Snacks partner Chennai Gulfi. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உலகமெங்கும். கல்யாணம்னாலே ஸ்ட்ரெஸ் தான், ஆனா கியான் தி சிக்னேச்சர் செலிப்ரேஷன்ல எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க. மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும்.